ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வெளிநாட்டில் வேலை செய்யும் ஒவ்வொரு இந்தியரும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவலை தான் நம்ம ஷேர் பண்ண இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தகவல் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு விசா, பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தகவல்கள் இல்லைன்னா நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு சரியாக சம்பளம் கூட தராமல் இருப்பாங்க. மேலும் நிறைய பேர் நிறைய வருட கணக்கில் வேலை செய்வாங்க. அவங்கள அவங்க நிறுவனங்கள் ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க. மேலும் சில நண்பர்கள் அதாவது அவங்களுடைய விசா காலாவதியாகி விசா ரெனிவல் செய்யாமல் கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் அவங்களால ஊருக்கு வர முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். மேலும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் கூட நிறைய நண்பர்கள் எதிர்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க, மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலோ, அதாவது பாஸ்போர்ட் பண்ணுற விசா சம்மந்தப்பட்ட தகவல், எந்த ஒரு தகவல்களுக்கும் நீங்கள் எந்த நாட்டில் வேலை செய்கிறீங்களோ ஒவ்வொரு நாட்டிலையும் அதாவது இந்தியர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்திய தூதரகமும் இந்திய துணை தூதரகமும் இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் எப்படி தொடர்பு கொள்வது, ஸோ அவங்களுடைய முகவரியெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த வெப்சைட்டில் அதாவது அனைத்து இந்திய தூதரகம், ஒவ்வொரு நாட்டில் உள்ள இந்திய தூதரகம், இப்போ நீங்கள் சவுதி அரேபியா, குவைத்து, ஓமன், எந்த நாட்டில் நீங்கள் வேலை செய்தாலும் சரி, ஒவ்வொரு நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்துடைய அதாவது தொடர்பு நம்பர், அவங்களுடைய முகவரி, எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் இந்திய தூதரகத்துடைய முகவரி நம்பர் மட்டும் இருக்காது. அதே மாதிரி இந்திய துணை தூதரகத்துடைய வெப்சைட்டு, அவங்களுடைய நம்பரு, மேலும் இந்திய உயர் ஆணையத்தை தொடர்பு கொள்வதற்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் பக்ரைனில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, அந்த பக்ரைன் எம்பசி ஆஃப் இந்தியா பக்ரைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே இதில் பக்ரைனில் உள்ள இந்திய தூதரத்துடைய வெப்சைட் உங்களுக்கு கரெக்டாக அதில் உள்ள சென்றிடும். அதில் கான்டாக்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், வலதுபுறத்தில் லாஸ்ட்டாக கான்டாக்ட் அஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் அவங்களுடைய முகவரி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, மெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் அவங்களை தொடர்பு கொள்ளலாம். அதாவது பக்ரைன் மட்டும் இல்லை, நீங்கள் உலகில் எந்த நாட்டில் நீங்கள் வேலை செய்தாலும் சரி, அந்த நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்துடைய வெப்சைட்டும் துணை தூதரகத்துடைய வெப்சைட்டும் அவங்களுடைய முகவரி நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்கள், மேலும் முக்கியமான அறிவிப்புகள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.